Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. சென்னையில் நகை பாலிஷ் செய்வதாக கூறி பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டதாக வடமாநில நபர் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன? காவல்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது ஏதேனும் இது சம்பந்தமா அறிவுறுத்தல்கள் வந்திருக்கிறதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சமூக வலைதளத்தில் இன்ஃபுளுசராக பல்வேறு வீடியோக்களை பதிவிட்டு வருபவர் கவிதா ராகவன் மக்களை எச்சரிக்கும் விதமாக வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அது சமூக வலைதளங்கள்ல பெரிதளவுல வைரலாகி வருகிறது. குறிப்பாக அந்த வீடியோல தனது சகோதரி வீட்டுல நடந்த சம்பவம் குறித்து அந்த வீடியோல அவர் பதிவிட்டிருக்கிறார். வடநாட்டவர் ஒருவர் வெள்ளி, தங்கம் உள்ளிட்ட நகைகளை பாலிஷ் செய்வதற்கான பவுடர்கள் விற்பதாக கூறி வீட்டிற்கு வந்ததாகவும் அவரது சகோதரி எச்சரிக்கையாக இருந்தும் தொடர்ந்து வாங்க வற்புறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். 20 ரூபாய் மட்டுமே என கூறி தொடர்ச்சியாக அவர் கெஞ்சி கேட்டதை அடுத்து அவரது சகோதரி அதனை வாங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பாலிஷ் இலவசமாக செய்து தருவதாக கூறி தண்ணீர் கேட்கும் போது கூட சந்தேகத்துல இருந்ததாகவும் தொடர்ந்து தொந்தரவு செய்ததால வாசலிலேயே வைத்து பாலிஷ் செய்ய கொலுசு ஒன்றை தனது சகோதரி கொடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டதன் காரணமாக எடுக்க சென்ற போது அந்த நபர் வேகமாக கொலுசை எடுத்துக்கொண்டு தப்பி சென்று விட்டதாக அந்த வீடியோல தெரிவித்திருக்கிறார். அப்போது அவர் சென்ற பகுதியில ஆட்கள் நடமாட்டம் இருந்த காரணத்தினால் சிக்கிக் கொண்டதாகவும் அவரது பையில 10க்கும் மேற்பட்ட கொலுசுகள் இதே போன்று இருப்பதாகவும் அவர் வீடியோல தெரிவித்திருக்கிறார். வடநாட்டவர்கள் நகைகளை பாலிஷ் செய்யும் பவுடர் என பொட்டலத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த போன்ற நூதன முறையில இது போன்று வீட்டுல தனியாக இருக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து மோசடி செய்வதாகவும் நகைகளை திருடி செல்வதாகவும் அந்த வீடியோல குற்றஞ்சாட்டி இருக்கிறார். தனது சகோதரியிடமே கைவரிசை காட்டிய நபர் போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் பிடித்து கொடுத்ததாகவும் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எப்படி இந்த வடமாநில நபர் இதே போன்று எத்தனை நபரிடம் கைவரிசை காட்டியிருக்கிறார், இது ஒரு நபர் தானா அல்லது பல்வேறு கும்பல் செயல்படுகின்றதா என்ற கோணங்களிலும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.